ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்பி ஃபார்ம்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தென்னம்பழ தோட்டத்தில் தென்னம்பழம் வச்சதுலேருந்து ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 3.5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோம், எப்படி இந்த தென்னம்பழம் இந்த அளவுக்கு கொண்டு வந்தோம், ஸோ இது என்ன டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிங்க தென்னம்பழம் குழி எடுத்துகிட்டு சொன்னூர் பைப் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலியாரில் போய் தென்னம்பழம் வாங்கிட்டு வந்து ஸோ நம்ம தென்னம்பழம் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துலேயே அந்த ஃபஸ்ட்டு தினமும் நடும்போது பார்த்தீங்கன்னா அதில் குருணை ப்ளஸ் மருந்து எல்லாமே போட்டு தான் வச்சுக்கிறோம். ஸோ வேப்ப முன்னாக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மருந்தில் முக்கி தான் போடுவோம். ஸோ ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த வண்டு வந்து கடிச்சு தென்னம்பழம் நாற்று வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஸோ அந்த ப்ரிகாஷன்லாம் பண்ணி தான் நம்ம நடுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 மந்த் ஆகும்போது நம்ம வந்து தென்னம்பழக்கு ஒரு மருந்து ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பமனா கொடுத்துருந்தேங்க. ஸோ அதில் 1 இயர் இதே எடுத்து போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தென்னம்பழக்கு மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொரு மாதம் மருந்து அடிச்சிட்டே இருந்தேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணி ஆட்டு புழக்கை இல்லைனா மாட்டு சாணம் இல்லைனா கோழி எருவு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஒரு 6 மந்த் ஒன்ஸ் கொடுத்துருக்குறேங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நம்ம தென்னம்பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக கொடுத்துருக்குறேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தென்னம்பழம் ஈக்குவலாக கொண்டு வரதே பெரிய கஷ்டம். ஏன்னா வண்டு வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து வண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கடிச்சிடும். ஸோ அதுக்கு நீங்கள் அப்போவே வந்து குருணை போடுற மாதிரி இருக்கும். குருணை வந்து மணலில் கலக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த வண்டு இது கடிக்காதுங்க. ஸோ இது வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுத்து வளர்த்து பெருசாக்குற மாதிரி அந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம இந்த தென்னம்பழம் வளர்த்துறதும். ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்பட்டு தென்னம்பழம் கொண்டு விட்டிங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு 3 days ஒன்ஸ் வந்து தண்ணி கொடுத்தே இருக்கணும். தண்ணி வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா தென்னம்பழம் வந்து வாட்டம் வந்துடும். வாட்டம் வந்து வளர்ச்சி கம்மியாயிருங்க. ஸோ இது நம்ம கரெக்டாக கொடுத்தே இருக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே தென்னம்பழம் ஒரு 4-4.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஹைப்ரிட் ரகம். ஹைப்ரிட் மிக்சிங் இது நெட்டை குட்டைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-4.5 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 300 காய் காய்க்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷம் கொஞ்சம் காய்ப்பு கம்மியாக இருக்கும். ஒரு 8 வருஷத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா தென்னம்பழம் நல்லா காப்பு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தென்னம்பழம் உங்களை பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் அப்போ நீங்கள் ஜஸ்ட் வரிசைக்கு விட்டு க்ளீன் பண்ணி விட்டு தண்ணி விட்டு அதே மாதிரி ஆட்டு புழைக்க எதுவும் போட்டிருந்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தென்னம்பழம் நீட் ஆயிருங்க. ஸோ இப்போ நம்ம தென்னம்பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளு கட்டி வரணும் தென்னம்பழம் கீழே. ஸோ இந்த மாதிரி உள்ளு கட்டி வச்சு நல்லா ஹெவியாக வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மரத்தில் தான் நல்லா காப்பு வந்து நல்லா இருக்குங்க. சும்மா சிம்பிளாக வந்துச்சு அப்படின்னா பெருசாக காப்பு வருது. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னம்பழம் பார்த்தீங்கன்னா இது வந்து வண்டு கடிச்சுங்க. இது பாருங்க வண்டு ஃபுல்லாக கடிச்சு தென்னம்பழே வந்து பெருசாக விடலைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலதை வந்து தவிர்க்க முடியாது. பட் மேக்ஸிமம் நம்ம வந்து அதை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா ஈக்குவலாக தென்னம்பழம் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம காட்டில் வச்சுக்கிற தென்னம்பழம் ஆல்மோஸ்ட் ஒரு 90% நம்ம ஈக்குவலாக கொடுத்துக்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி தான் தென்னம்பழம் ஸ்டேஜ் கொண்டு போகணுங்க. இப்போ 3.5 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அடுத்த வரும் நாட்களில் வந்து எந்தெந்த ஸ்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வீடியோவை ஃபுல் வீடியோ பதிவு பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.